கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரின் இன்றைய இறைவாக்கு ஒரு அழகான திராட்சை தோட்டத்தை தோட்டத்தினுடைய தலைவர் உருவாக்கி அதை தேவையான அளவிற்கு ஆலைகளையும் பிழிவுகளையும் உருவாக்கி அந்த தோட்ட தொழிலாளர் வெளியூருக்கு புறப்பட்டு சென்றுவிட்டு பல நாட்கள் கழித்து குத்தகைக்கு விடப்பட்ட அந்த தோட்டத்தினுடைய விளைச்சலை பெற்று வருமாறு அனுப்புகின்ற போது, தன் ஊழியர்களை தோட்டத்தினுடைய குத்தகைக்காரரிடம் அனுப்புகின்ற போது அவர்கள் ஒருவரை இழிவுபடுத்துகிறார்கள், ஒருவரை நையப்பிடிக்கிறார்கள். இறுதியாக தன் மகனை அனுப்புகிறார். அவரையும் கொலை செய்து வெளியே தூக்கி எறிகிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றும் நாம் இந்த திராட்சை தோட்டத்தில் தான் நடக்கிறோம். திராட்சை தோட்டத்தில் நடப்பதற்கு இறைவன் நமக்கு அருளை தந்திருக்கிறார். இந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கின்ற திராட்சை குலைகளாய் நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். செடிகளாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். செடிகளாய் இருந்து திராட்சை கொடைகளை கடவுளுக்கு, இயேசுவுக்கு கொடுப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். பல நேரங்களில் ஆண்டவர் தன்னுடைய விளைச்சலை எதிர்பார்த்து வருகின்ற போது இல்லாமல் போய்விடுகிறதா? விளைச்சல் அற்று போய்விடுகிறதா? அல்லது விளைச்சலை எதிர்பார்த்து வருகிறவர்கள் ஏமாந்து போகிறார்களா? நம்முடைய தனிப்பட்ட புனிதத்துவம், தனிப்பட்ட வாழ்க்கை முறை, நம்முடைய விசுவாச வாழ்க்கை முறை, ஆண்டவரோடு நாம் கொண்டிருக்கின்ற உறவு முறை, அதன் மூலமாக தம் சகோதர சகோதரிகளிடம் நாம் கொண்டிருக்கின்ற வாழ்க்கை முறை, அதன் மூலமாக நம்முடைய ஊழியம், இவைகள் எல்லாம் விளைச்சலை தருகிறதா? விளைச்சலை தரவில்லை என்றால் ஒருவேளை ஆண்டவர் நம்மிடமிருந்து கூட இந்த கொடையை, பரிசுத்த கொடையை பிடுங்கிவிடலாம். இன்றும் ஆண்டவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து திருச்சபை தலைவர்கள் வழியாய் இன்றும் நம்மிடமிருந்து விளைச்சலை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட விளைச்சலை ஆண்டவருக்கு தருகிறோம்? எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை ஆண்டவருக்கு தருகிறோம்? ஆண்டவர் பார்த்து ஏமாந்து போகின்ற அளவிற்கு நாம் இருந்து விடுகிறோமா? ஒவ்வொரு நாளும் நம்மையே நாம் ஆன்ம சோதனையிடுவோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு கொடுத்த கொடைகளுக்கு நன்றி, வல்லமைகளுக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. எங்களோடு நீர் தங்கியிருக்கிறீர். இந்த வாழ்க்கை முறையை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. பல நேரங்களில் விளைச்சலை கொடுக்காமல் அடர்த்தியாக தடைத்து வளர்ந்து விடுகிறோம். திராட்சை கொடைகள் இல்லை. பல நேரங்களில் உம்முடைய கரம் எங்களுக்கு தேவை. கத்தரித்து விடப்பட வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றன. சரி செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. உமது அருளையும் உமது இரக்கத்தையும் தொடர்ந்து எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அதன் மூலமாக உமது விளைச்சலை நாங்கள் நிறைய தருவோம். 100 மடங்கும் 60 மடங்கும் 30 மடங்கும் தருவோம் ஆண்டவரே. அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிறந்து பேசும். ஆமென்.